ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டான ஷாம்பு எதுன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ரிசர்ச் பண்ணி அப்புறம் நான் என்னுடைய குழந்தைக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன், எப்படி யூஸ் பண்ணேன், இது எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வளவலன்னு ரொம்ப சொல்லாமல் எதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தையோட ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் எது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஷாம்புன்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு இதில் எது வேணாலும், எந்த ஷாம்பு வேணாலும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி உங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி என்னென்ன ஷாம்பு இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முதல்ல வந்து மதர் கேர் ஷாம்பு, மதர் கேரில் பேபி ஷாம்பு. அதுக்கப்புறம் ரெண்டாவது சிக்குவுமே வந்து பார்த்திங்கன்னா லோஷனும் இருக்குது. லோஷன் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஷாம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் செபாமெட், நான் ஆல்ரெடி வந்து செபாமெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ செபாமெட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பிஜிஎன் பிராண்டில் பேபி ஷாம்பு, அதுவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் பயோட்டிக்கில் கிட்ஸ் ஷாம்பு இருக்குது, பயோட்டிக் ஷாம்பு. ஸோ அதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஹிமாலயா, எல்லாருக்குமே வந்து அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஹிமாலயா பேபி ஷாம்பு ட்ரை பண்ணலாம். என்னுடைய குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப வந்து ஷைனிங்காக இருக்கும், முடி ரொம்ப பவுன்சியாக இருக்கும் பார்க்கவே. எனக்கு வந்து பையன்தான், பட் அவனுக்குமே வந்து எல்லாருமே எதுனா பொண்ணு மாதிரி இவ்வளோ முடி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. மேபி எனக்கு முடி நீட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் அவனுக்குமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது முடி. ஸோ உங்களுக்கு நான் பிக்சர்ஸ் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா எர்த் நல்லாயிருக்கும். மாமா எர்த்தில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அதில் வந்து நிறைய வந்து க்ரூவல்ட்டி ஃப்ரீ அப்படின்னு நிறைய இருக்கும். நீங்கள் வந்து ஷாம்பு நான் சொல்லியிருக்கேன், இதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறதா இருந்தால் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப நல்ல பிராண்ட் ஷாம்பு தான். உங்களுக்கு விலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு வந்து லாரியல் கிட்ஸ். லாரியலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வந்து ஷைனிங் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. ரொம்ப நல்லா அடர்த்தியாக தெரியும் பார்க்கவே. வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் ஸ்மெல்லு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நிறைய வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற ஷாம்பு தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஷாம்பு பார்த்தாச்சு. இதை நம்ம எப்படி குழந்தைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷாம்புவை டைரெக்டாக குழந்தையோட தலையில் படுற மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இது பெரியவங்களுக்கும் பொருந்தும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட், இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் ஷாம்பு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அளவு சொல்கிறேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த ஷாம்புவை டைல்யூட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் குழந்தையோட தலையில் அப்ளை பண்ணி நல்லா ஜென்டிலாக வந்து உங்கள் விரலால் மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கணும். சும்மா போட்டு பரபரன்னு தேய்ச்சி அப்படி குளிக்க வைக்கக்கூடாது. இந்த ஷாம்பு வந்து குழந்தையோட வேர்பகுதியில், முடியோட வேர்பகுதியில் படணும். அப்படி இருக்கும்போது தான் முடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், குழந்தைக்கு நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் ஆகி நல்லா வந்து ஹேர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா பவுன்சியாக ஷைனிங்காக இருக்கும். இப்படி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி கோகோனட் ஆயிலை நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அதை உங்கள் விரலால் தொட்டு நல்லா குழந்தையோட மண்டையில் படுற மாதிரி மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கணும். உள்ளங்கையில் ஊற்றி தேய்ச்சிட்டு அப்படி உங்கள் குழந்தையோட தலையில் தேய்க்கக்கூடாது. உங்கள் விரலில் வந்து எண்ணெய் பட்டு அந்த விரல் வந்து குழந்தையோட வேர்க்கால்களில் போய் படுற மாதிரி அந்த எண்ணெய் வந்து போய் படணும். மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து குளிக்க வச்சுருங்க. அவ்வளோ. என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து செபாமெட் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து லாரியல் கிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து எப்போயுமே வந்து நமக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கிறது ஹிமாலயா. நான் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணது ஒரு 3 மாதத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்து கொஞ்சம் நிறைய பிராண்டட் மாற்றிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஷாம்புமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சொல்லியிருக்கிற ஷாம்புமே கூட நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து குழந்தைக்கு ஹேர் க்ரோத்துக்காக நிறைய டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ஷாம்பு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஹேர் ஆயில் வந்து சொல்லும்போது அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் முதல்ல ஷாம்பு வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹேர் கேர் வீடியோ, அதாவது குழந்தைக்கு என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம், எந்த ஆயில் நல்லாயிருக்கும், எப்படி நம்ம குழந்தைக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணணுன்றதை பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு இன்னுமே கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய்.